வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றார். தற்பொழுது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகமுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 3-12க்குரியவர் குரு பகவான். அவர் 6லே அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்தில் அமர்வது விபரீத யாஜகத்தை கொடுக்கக்கூடியவர். பொதுவாக 12க்குரியவர் 6லே அமர்ந்தால் 8லே அமர்ந்தால் அது விபரீத ராஜயோகம். 3க்குரியவன் அவ்வாறு 6, 8, 12 இருந்தால் விபரீத ராஜயோகம். ஆகையால் மகர ராசிக்கு 3ஆம் இடம் மீன ராசிக்கு அதிபதியும் குரு, 12ஆம் இடம் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு. அவர் 6ல் இருக்கிறார். அந்த 6ஆம் இடம் மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள், அதாவது மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம். இப்போ மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மிருகசீரிலிருந்து திருவாதிரை என்கின்ற ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். இது குரு நட்சத்திர பயிற்சி. ராகுவோடைய நட்சத்திரத்தில் ராகு உங்க ராசிக்கு 2ல் இருக்கார். ஒரு கிரகத்தை நாம் பார்க்கும்போது அது எந்த வீட்டில் இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு ரொம்ப பார்க்கணும். முக்கியமாக அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்காருன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது குரு ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகுவும் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில். அந்த கும்பராசியில் ராகு எந்த நட்சத்திரம் இருக்காருன்னா ராகு பூரட்டாதி என்ற குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொள்கிறார். 2ஆம் இடத்துக்கு எப்போ வந்தார்? மே 19. அது பூரட்டாதிக்கு வந்திருக்கார். கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் ராகு இருக்கார். ராகுவோடைய நட்சத்திரத்தில் திருவாதிரை குரு இருக்கார். இவங்களுக்குள்ள நட்சத்திர பரிவர்த்தனை. கிரகங்கள் மாறி இருந்தால் அது கிரக பரிவர்த்தனை யோகம். வீடு மாறி இருந்தால், நட்சத்திரங்கள் மாறி இருந்தால் அது நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். குரு ராகுவோடைய நட்சத்திரத்திலும் ராகுவோ குருவோடைய நட்சத்திரத்தில். ஆகையால் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்? குரு உங்களுக்கு 6ல் இருக்கிற விபரீத ராஜயோகத்தை ராகு வேகமாக கொடுக்க வைப்பார். காரணம், உங்களுக்கு சனியை போல் ராகு, உங்கள் ராசியாதிபதி சனி, அவர் 2ல் இருக்கார் ராகு. பொதுவாக 2லே ராகு உங்களுக்கு 8ல் கேது, அது கெடுபலன் தான். ஆனால் உங்கள் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் இந்த நேரத்தில் 3ல் இருக்கார். 7 முடிந்துவிட்டு சனியோ சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்கிறார். இங்கு குருவோடைய வீட்டில் சனி இருப்பார் மீனராசியிலே. அதுவும் அவர் நட்சத்திரத்திலே சனி இருக்கார். 30 வருடங்கள் ஒரு வாட்டி தான் சனி தான் சொந்த நட்சத்திரத்திலே வருவார். அந்த உத்திரட்டாதி. அடுத்து பார்த்தீங்கன்னா
பூசம் அனிஷம் இதெல்லாம் சனியோட நட்சத்திரம். ஆக சனி மிக பலமாக இருப்பதும் இங்கே குரு ராகு நட்சத்திர பருவினர் திடீர் வெற்றிகள். 6ஆம் இடம் சத்துருக்களை வெற்றிக்குள் கொள்ளக்கூடிய சத்துரு நாசம் என்று சொல்வார்கள். எதிரிகள் இல்லாத துறையே இல்லை. போட்டிகள் இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடிய அந்த துரோகிகள் இருப்பார்கள் அல்லவா, அந்த துரோகிகளை அடையாளம் காணக்கூடிய அவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். ஏனென்றால் 6லே குரு இப்பொழுது ராகுவோடி நட்சத்திரம் ராகுவை பிரதிபலிப்பார். ராகு யாரோடு சேர்ந்து இருக்கார், யார் வீட்டில் இருக்கார், யாரோட நட்சத்திரத்தில் இருக்கார், இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் யாரோட தொடர்பு கொள்கிறார். இங்க குரு ராகு நட்சத்திர பரிவது ஏற்படுவது குரு சண்டால யோகம் என்ற யோகம் ஏற்படும். குரு ராகு சேர்ந்திருந்தால் அந்த குரு சண்டால யோகம். குரு ராகு நட்சத்திர பரிவது அதுவும் ஒரு வகையில் குரு சண்டால யோகம். அது திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோகம். குரு ராகு என்பது திடீர் வெற்றிகள். குறிப்பாக நீங்கள் மகர ராசியிலே பிறந்தவர்கள், மகர ராசின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ராகு தசை கட்டாயமாக நீங்கள் சந்திப்பீர்கள். அதுக்கு அடுத்தது குரு தசையும் சந்திப்பீர்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் அல்லது குரு தசை நடந்து கொண்டிருந்தால் இல்லை சனி தசை இதுதான் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற தசையே. அதுதாங்க மகர ராசிக்கு இருக்கிற சிறப்பு. என்னன்னா, ஏனென்றால் மகர ராசி என்று பார்க்கணும் உத்திராடம், திருவோணம், அதுக்கப்புறம் செவ்வாய், அதாவது அவிட்டம். இந்த தசைன்னு வச்சுக்கோங்க. ராகு தசை குளிச்சு அவிட்டத்தில் போனாங்கன்னா சின்ன வயசுல ராகு தசை முடிஞ்சாலும் அப்புறம் குரு தசை சனி தசை தான். ஆகையால் இந்த குரு தசை சனி தசை உங்கள் வாழ்க்கைன்னா இப்போ குரு உங்கள் ராகுவோட தொடர்பு பெறுவதும் சனியோ குருவோடைய வீட்டில் இருப்பதும் சொந்த நட்சத்திரனால். ஆகையால் இந்த 2 தசைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். புதன் தசை அப்படின்னா அது வயசானவங்க, அவங்க நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து வந்தவர்களாக இருப்பார்கள். ஆகையால் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இங்கு குரு ராகு நட்சத்திர பருவதை உங்களுக்கு இந்த 60 நாட்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் மிக வெற்றிகளை பெறும். தொழில் வியாபாரம். 6ஆம் இடம் கடன், அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகம். 7.5 கட்டாயமாக கடன் இருக்கும். மிகப்பெரிய முயற்சிகளை செய்யக்கூடிய, ஏனென்றால் மகர ராசியில் இருப்பவங்க யார்ட்டையும் கைத்தட்டி வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. சொந்தமாக ஒரு தொழில் செய்ய, நீங்கள் உத்தியோகமே பார்த்து கொண்டு இருந்தாலும், நீங்கள் கவர்மெண்ட்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், வேறு சைட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பிடிக்கும். இதனால் ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதுனா மகர ராசிக்கு. காரணம் சனி ராசிக்கு அதிபதி, அவரே 2 தனத்துக்கும் சாணத்துக்கும் அதிபதி. ராசிக்கு அதிபதி குரு, மகரத்துக்கு அதிபதி சனி, அவரே கும்ப ராசிக்கு அதிபதி. ஆகையால் மகர ராசியில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாகத் திறமை, தொழிலதிபர்கள், மிகப்பெரிய ஒரு தொழில் மற்றும் வியாபாரிகள், இவையெல்லாம் மகர ராசி தான். காரணம் காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் வீடு மகரம். காலபுருஷன் யாருன்னா மேஷம். காலபுருஷ ராசி என்பது மேஷம் தான் முதல் ராசி. அந்த வீட்டுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், அது மகரம். நீங்கள் அந்த ராசியில் அற்புதமான அந்த ராசியில் பிறந்த மகர ராசி சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரம் இந்த 60 நாட்கள் மிகப்பெரிய லாபம், கடன் அடையக்கூடிய யோகம், சத்துருக்களை அழிக்கக்கூடிய சக்தி, சத்ரு நாசம் சர்வ நாசம் செய்யக்கூடிய திறன், இவையெல்லாம் இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். கடன் தீரக்கூடிய ஒரு யோகம். அடுத்ததாக பார்க்கின்ற உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, எதிரிகள் இல்லை என்கின்ற நிலையில் தனி ஒரு கிரவுண்டில் ஃபுட்பால் ஆடுவீங்க. ஃபுட்பால்னாலே ரொம்ப களைப்பாகக்கூடிய ஒரு கேம். எனக்கெல்லாம் கிரிக்கெட் தான் பிடிக்கும். ஆனாலும் ஃபுட்பால் என்பது விளையாடிக்கொண்டே இருப்போன்ற ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு இப்போ உத்தியோகத்தில் இருக்கின்ற உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. எதிரில் யாருமே இல்லை, வந்து நீங்களே கொண்டு போய் அந்த சைட்லேயும் ஒரு கோல் போடுங்க, இந்த சைட்லேயும் ஒரு கோல் போடுங்க. ஆகையால் முழு வெற்றியும் மிகப்பெரிய உயர்வுகளும் கொடுக்கக்கூடிய, உத்தியோக உயர்வு கொடுக்கக்கூடிய, ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 60 நாட்கள் மகர ராசி சகோதர சகோதரிகளுக்கு அமையும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த 60 நாட்கள் திடீர் வெற்றி மட்டுமல்ல, மிகப்பெரிய உயர்வுகள், முயற்சிக்கின்ற அனைத்திலும் சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பருவதைக்குரிய பலன்களை கண்டும். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகலவிதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.